அண்ணாமலையின் பேச்சு குறித்து முன்னாள் அமைச்சர் உதயகுமார் அளித்த பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம். வேண்டுமானால் அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே உறுப்பினராக சேர்ந்து கொண்டு அம்மாவின் கொள்கையை ஏற்றுக்கொண்டேன். அவருடைய தலைவராக இருக்கிற வாஜ்பாய் அவர்களை பாராட்ட வேண்டும், அவருடைய தலைவராக இருக்கிற அத்வானி அவர்களை பாராட்ட வேண்டும், அவர்களுடைய சாதனைகளை சொல்ல வேண்டும், வீர சவார்கர் அவர்களுடைய சாதனைகளை சொல்ல வேண்டும். அந்த கொள்கையை வைத்து மக்களை கவர வேண்டும், மக்களிடத்திலே நம்பிக்கை பெற வேண்டும். அதை விடுத்துவிட்டு எங்களை ஆளாக்கி இந்த தாய் தமிழகத்திற்காக தன்னை அர்ப்பணித்து தன் வாழெல்லாம் உழைத்திட்ட இந்திய திருநாட்டில் அன்னை தமிழகத்தை முதன்மை மாநிலமாக உருவாக்கிட்ட புரட்சி தலைவி அம்மா அவருடைய புகழை அவர்கள் சொல்வதிலே எங்களுக்கு தயக்கம் இல்லை. ஆனால் அதை சொல்வதிலே உள்நோக்கம் இருக்கிறது, அரசியல் நோக்கம் இருக்கிறது. அம்மா அவர்களை பரந்த மனப்பான்மையோடு, அம்மா அவர்களை கருணை உள்ளத்தோடு வாழ்த்துகிற அத்தனை வாழ்த்துகளையும் அவருடைய பாதம் பணிந்து வரவேற்கிறதுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் தயாராக இருக்கிறாங்க. ஆனால் பாராட்டுவதிலே கூட, வாழ்த்துவதிலே கூட அரசியல் உள்நோக்கம் இருக்கிற போது, அதில் சூட்சமம் இருக்கிற போது அதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் இந்த தமிழக மக்கள் என்பதை அவர்களுக்கே வெளிச்சம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.